தேசாந்திரி. எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 32. நினைவில் வாழும். சிக்மகளூருக்கு போகலாமான்னுட்டு என்னோட நண்பர் அழைச்சப்போ எதுக்குன்னு கேட்காமலே வர்றதா ஒப்புக்கிட்டேன். கர்நாடகாவில் ஊர் சுற்றுறதுக்கு எவ்வளோ இடங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் ஹசனை சுற்றி சில மணி நேர பயணத்துக்குள்ளே பேலூர், ஹலபேடு, ஸ்ருங்கேரி, பாபா புதனகிரின்னு எத்தனையோ இடங்கள்லாம் இருக்குது. நண்பர் ஒரு வங்கியில் பணிபுரிகிறவர். 3 நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளதா சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே பெங்களூருக்கு ரயிலில் கிளம்பணும் அப்படின்னு சொன்னார். அதிக வேலைகளை கொண்டது. அந்த வேலைகளை போட்டுட்டு அவரே கிளம்புறாரேன்னுட்டு நானும் அவர் கூட தயாரானேன். ரயில் நிலையத்துக்கு வந்தப்போ நண்பர்கிட்ட மிக சிறிய ஒரு துணிப்பை மட்டும் இருந்தது. தோளில் அது தொங்கிக்கிட்டு இருந்தது. கையில் ஒரு வாட்டர் பாட்டில். அவரது முகத்தில் பயணம் போகிற சந்தோஷமே இல்லை. ஒருவேளை அலுவலக பணியின் அழுத்தம் தாங்க முடியாமல் விடுபட்டு போகிறாரோன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ரயில்லையும் அவர் எதுவுமே என்கிட்ட பேசலை. ரயில் கிளம்பிய சில நிமிடங்கள்லேயே அவர் படுத்து தூங்கிட்டார். நான் எழுந்து படிக்கட்டு அருகில் நின்றபடி கடந்து செல்லும் இருளை பார்த்தபடி இருந்தேன். மறுநாள் பேருந்தில் சிக்மகளூர் போய் சேர்ற வரை அவர் எதுவுமே பேசலை. ஒரு விடுதியில் அறை எடுத்தோம். குளித்து சாப்பிட்டப்போ மாலை ஆயிடுச்சு. நண்பர் தனக்கு ஒரு சிறிய வேலை இருப்பதா சொல்லி அறையை விட்டுட்டு போனார். நான் சிக்மகளூர் தெருக்கல்ல இறங்கி நடக்க துவங்கினேன். அதிக நெருக்கடி இல்லாத ஊர் அது. அலாதியான காற்று, சிறிதும் பெரிதுமான உணவகங்கள், தங்கும் விடுதிகள்லாம் இருந்தது. சப்தமிடும் நகர பேருந்துகள், பழக்கடைகளும் காய்கறி விற்பவர்களும் கூவிக்கிட்டே இருந்தாங்க. அறைக்கு அவர் திரும்பி வரத்துக்கு இரவு நெடுநேரம் ஆகியது. நான் உறங்க தொடங்கியிருந்த பொழுது அவர் அறைக்கதவை தட்டி எழுப்பினார். எதுக்காக சிக்மகளூர் வந்திருக்கோன்னுட்டு அவர்கிட்ட அப்போதாவது கேட்கலான்னு நினச்சேன். அப்புறம் காலையில் அவராக சொல்வார் தானேன்ட்டு தூங்கிட்டேன். காலையில் இருவரும் அங்கேருந்து ஒரு வங்கிக்கு போனோம். ஊழியர்கள் 1-2 பேருக்கு நண்பரை தெரிஞ்சிருந்தது. அவங்களோட கன்னடத்தில் பேசியபடியே சிக்கலா என்பவரை தேடினார். அந்த நபர் மாறுதலாகி ஷிமோகாவில் இருப்பதா சொன்னாங்க. நண்பர் அருகில் உள்ள டீ கடைக்கு அழைத்து போய் டீ வாங்கி தந்தார். தான் 15 வருஷத்துக்கு முன்பு சிக்மகளூரில் 1 வருஷம் வேலை பார்த்ததா சொன்னார். அப்படின்னா ஏதோ அலுவலக வேலையாக தான் வந்திருக்கணும்னு நான் முடிவு செஞ்சு எங்கே குடியிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதை தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னார். எனக்கு புரியல. 15 வருஷத்துக்கு முன்பு இருந்த வீட்டை இப்போ எதுக்காக தேடுறாரு? அவராக அதை பற்றி சொல்லட்டோன்னு இருந்துட்டேன். நான் குடியிருந்த பகுதியில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. அது பழைய காலத்து வீட்டின் ஒரு பகுதி. எந்த ஏரியான்னு மறந்துடுச்சுன்னு சொன்னார். விசாரித்து தெரிந்து கொள்ளலான்னு தெருக்கல்ல நடக்க துவங்கணும். அங்கும் இங்கும் சுற்றி ஒரு வழியாக அந்த தெருவை கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த வீடு இடிக்கப்பட்ட அந்த இடத்துல வேறு சில கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது. அந்த தெருவில் தான் குடியிருந்ததா சொல்லி அங்கிருந்த வீடு ஒன்றின் கதவை தட்டினார் நண்பர். 60 வயது கடந்த பெண்மணி வெளியே வந்தார். அரக்கு நிறத்தில் காட்டன் புடவை கட்டியிருந்தாங்க. அவர்கிட்ட நான் முன்பு இந்த தெருவில் தான் குடியிருந்தேன்னு அந்த வீட்டை காட்டினார். அந்த பெண்மணி அது சென்னப்பாவோட வீடுன்னோ அவங்க மைசூருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நண்பரின் மனைவி பெயரை கேட்டார். நண்பர் சொன்னதும் அவள் எப்படி இருப்பான்னு திரும்பவும் கேட்டார் அந்த பெண்மணி. அப்புறம் யோசனைக்கு பிறகு அவரே சொன்னார், சிவப்பா ஒடுசலான பெண் இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறந்து 1 வாரத்தில் இறந்து போயிடுச்சு, சரிதானா அப்படின்னு கேட்டார். அவளது துல்லியமான நினைவின் முன் செயலற்றவரை போல நின்றிருந்த நண்பர் சொன்னார், அது என் முதல் குழந்தை பிறந்து சில நாளில் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அந்த பெண்மணி வீட்டின் உள்ளே வர சொல்லி நாற்காலியில் உட்கார சொன்னார். இப்போது என் நண்பருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்னு விசாரித்தார். நண்பர் பதில் சொல்லியபடியே இருந்தார். நான் அந்த வீட்டின் தூசி படிந்த பழைய புகைப்படங்களை பார்த்தபடி இருந்தேன். இப்போ எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அந்த பெண்மணி கேட்டதும் நண்பர் தன் குழந்தையை புதைத்த இடத்தை பார்த்து போவதற்காக வந்திருப்பதா சொன்னார். அவளுக்கு புரியல. ஏதாவது சாந்தி செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டா. இல்லை, பார்த்துட்டு போகணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி விடை பெற்று கொண்டார். அறைக்கு திரும்பி வரும் வரை நாங்கள் பேசிக்கவே இல்லை. இரவில் அவராகவே சொல்ல தொடங்கினார். அது என்னோட முதல் குழந்தை. குறைப்பிரசவமாகி மருத்துவமனையில் வைத்து சில தினங்கள் பார்த்தோம். ஆனால் பலனின்றி இறந்து போய்விட்டாள். ஊரில் இருந்த உறவினர்கள் யாருக்கும் தெரியப்படுத்தவே இல்லை. அலுவலகத்தில் வேலை செய்யும் 1-2 நண்பர்கள் உடன் வந்தாங்க. ஒரு பின் மதிய நேரத்தில் வெயில் ஊர்ந்துட்டு இருந்த இந்த வீதியில் அவளை சுமந்து சென்று அருகில் இருந்த இடுகாட்டில் புதைச்சிட்டு வந்தோம். என் மனைவியால் அந்த வேதனையை தாங்க முடியல. அதனால் இங்கிருந்து மாறுதலாகி சென்னைக்கு வந்துட்டேன். இறந்து போன குழந்தைய பற்றிய நினைவு 1 வருஷம் வரை அழுத்திட்டே இருந்துச்சு. அப்புறம் 3 பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு பள்ளி படிப்பை முடிக்க போகிறாங்க. இருந்தாலும் நானோ என் மனைவியோ எங்கள் முதல் குழந்தையை பற்றி நினைக்காத நாள் இல்லை. ஆனால் சில மாதங்களாகவே என் மனைவி சிக்மகளூருக்கு போய் எங்கள் குழந்தைய புதைத்த இடத்தை பார்த்துட்டு வரணுன்னுட்டு என்னை நச்சரிக்க துவங்கினான். எனக்கும் மனசில் ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன செய்யறதுனே புரியல. முதல்ல நான் மட்டும் போயிட்டு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு கிளம்பி வந்திருக்கேன்னாரு. பேசி முடித்த சில நிமிடங்களில் எந்த சலனமும் இன்றி அவர் உறங்க துவங்கிட்டார்.
ஆனால் எனக்கு உறக்கம் வரலை. அதுவரை பிரகாசமாக தெரிந்த சிக்மக்ளூரின் மீது அப்படியே சாம்பல் கவிழ்ந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. என்ன தேடுதல் இது? எதற்காக அவர் மனைவிக்கு திடீர்னு சிக்மக்ளூருக்கு போய் வரணும்னு தோணுச்சு? கனவு கண்டிருப்பாரா? இல்லை சாவுக்கு பிறகும் அந்த சிறுமி அவர் மனதில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாளா? ஒவ்வொரு நகரமும் இது போன்ற ஆயிரக்கணக்கான மனுஷங்களோட நினைவில் தான் பதிஞ்சிருக்கு. ஒரு நகருக்கு வரும் 1000 பேரும் 1000 காரணங்களோடு வராங்க என்பது பெரிய நிஜம். கவனிக்காமல் விடப்படுவது உயிரோடு இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல, கல்லறைகளும் தான். இறந்தவர்களை நம் நினைவிலிருந்து முழுமையாக துண்டித்து விட வேண்டியது தானா? யோசிக்க யோசிக்க பயமும் குழப்பமும் வந்தது. மறுநாள் காலை அங்கிருந்து இடுகாட்டுக்கு கொண்டு செல்வதற்காக நிறைய பூக்களோ வளையல்களோ இனிப்போ வாங்கிறதுக்காக அதே கடை தெருவில் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றா வாங்கும்பொழுதும் மனது நடுங்கிக்கிட்டு தான் இருந்தது. அந்த குழந்தைக்கு பெயர் வச்சுருப்பாங்களா? அது வளர்ந்துருந்தால் இப்போ என்ன படிச்சுட்ருக்கோம்? எந்த வயதுக்குரிய பொருட்களை இப்போ வாங்கி அர்ப்பணம் செய்கிறது? நண்பர் சிவப்பு நிற ரிப்பன்கள் இரண்டும் நீல நிற ரிப்பன்கள் இரண்டும் வாங்கி சட்டையில் செருகிக்கிட்டு இருந்தார். கால மாற்றத்தில் எந்த இடத்தில் குழந்தையை புதைத்தார்கள்னு அடையாளம் காண்பது ரொம்ப சிரமமாக இருந்தது. மயானத்தின் காப்பாளராக இருந்த வயதானவர் மழைக்காலத்தில் புதைமேடுகள் கரைஞ்சு போயிடுது, அடையாளம் காண்றது ரொம்ப சிரமம்ன்றபடியே 10 வருஷத்துக்கு முந்தியதுன்னா இந்த பகுதியில் தான் இருக்கணும் ஒரு இடத்த காட்டினார். அவர் கை காட்டிய இடத்தில் நண்பர் தான் கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் படைச்சார். பிறகு 2 நிமிடம் கண்கள் மூடி நின்னார். அவர் சப்தமின்றி அழுகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. குனிந்து அந்த மண்ணை அள்ளி நெற்றியில் திருநூறு போல இட்டுக்கிட்டு விடுவிடுன்னு வெளியேறி நடக்க துவங்கினார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த புதைமேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். முகம் தெரியாத அந்த சிசுவுக்காக என்ன வேண்டிக்கிறது? எந்த விதி இந்த துயரத்தை பங்கு போட்டுக்கொள்வதற்காக என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தது? என்னோடு அவள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு உள்ளவளா? மனதில் அந்த சிறுமியை நினச்சிட்டே இருந்தேன். காவல்காரால் நாங்கள் படைத்த பொருட்களை ஒரு துண்டில் எடுத்து மூட்டை கட்ட துவங்கினார். ஒரே ஒரு சிவப்பு நிற ரிப்பன் மட்டும் காற்றில் பறந்து போக துவங்குச்சு. காவலாளி தனது துண்டை மடித்து வச்சுட்டு ரிப்பனை பிடிப்பதற்காக துரத்தி ஓடினார். அந்த நிமிடத்தில் அந்த ரிப்பனை அந்த வயதானவர் கொண்டு போய் கொடுக்க போகும் அவரது பேத்தி நினைவுக்கு வந்தா. அவருக்காகவும் ஒரு நிமிஷம் மனசு வேதனைப்பட்டது. அறைக்கு திரும்பிய பொழுது நண்பர் குளிச்சிட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு புறப்பட்டு நாங்கள் 2 பேரும் ஸ்ருங்கேரிக்கு சென்றோம். ஸ்படிகம் போன்று ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீரில் நண்பர் இறங்கி குளித்தார். ஈர உடலில் அவர் கரையேறி நின்றப்போ முகத்தில் ஒரு சாந்தி தெரிஞ்சது. ஆனால் தண்ணீருக்குள் நான் இறங்கி முழுகும் பொழுது துயரம் உடலை விட்டு போக மறுத்தது. எல்லா சாலைகளும் சந்தோஷத்தை நோக்கி நம்ம அழைச்சி போகிறதில்ல. துக்கமும் வேதனையும் ரகசிய வழிகளும் கூட பயணத்தின் பகுதி தான்ன்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. இனி சிக்மகளூருக்கு ஒரு பயணியாக மட்டும் நான் போக முடியாது என்ற உண்மை மனசில் எனக்கு உறுத்த தொடங்குச்சு. ஆனாலும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதை விடவும் வேதனையை பங்கு போட்டுக்கொள்வது வாழ்வின் அரிய நிமிடங்கள் அல்லவான்னு எனக்கு தோணுச்சு. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.